ஆய்வு எடுத்திருக்கீங்க. இதுல நீங்க வந்து தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியவே அது ஒரு காட்சி, அது ஒரு கட்சி கிடையாது. ஏங்க ஒரு விஜயகாந்த் வந்து மிகப்பெரிய நடிகர், நல்ல மனிதர். அவங்க கிட்ட இன்னும் தொண்டர்கள் பலம் இருக்க தானே இல்லைங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்சின்ற பொருள விஜயகாந்த வித்துட்டு இருக்காங்க. சோ அது ஒரு கட்சி கிடையாது. ஏங்க ஒரு விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர். அவரை போயிட்டு வந்து குரு பூஜை இன்னைக்கு முத்துராமலிங்க அவருக்கு இணையானவரா, அதுக்கடுத்து ராமானுஜுக்கு இணையானவரா, இல்ல மத்த சுந்தரப்பட்ட இணையானவரா, அது ஒரு நடிகர் நல்ல மனுஷன். அவர் என்ன சொன்னோம், இந்த நினைவு நாள் 2ஆம் ஆண்டு நினைவு நாள், இத்தனாம் ஆண்டு பிறந்த நாள், கலைஞருக்கு எப்படி பெரியாருக்கு பண்ணா அது மாதிரி பண்ண போறாரு. குரு பூஜைன்றது வந்து அவர் அசிங்கப்படுது சமம், அப்படி பண்ணக்கூடாது. அது உணர்ச்சியின் ததும்பில் வந்து தப்பு பண்றாங்க, அப்படி பண்ணக்கூடாது. சோ அதுக்கெல்லாம் தலைவர்கள் போய் ஊக்குவிக்கிறாங்க, அப்படி ஊக்குவிக்க கூடாதுங்க. குரு பூஜை என்பது மிக முக்கியத்துவம் இது, மகத்துவம் வாய்ந்தது. அது வந்து வரலாற்று இடம் பிடித்தவர்களுக்காக செய்யப்படுற விஷயம். அதை வந்து இவர் வந்து ஒரு ஆட்சியில் உக்காராம, சிறைக்கு செல்லாம, மக்கள் ஒரு நடிகர் கட்சி அமைச்சதுக்காக குரு பூஜை வச்சு தன்னை சொசைட்டில ஒரு தப்பான விஷயத்தை பதிவு பண்ணக்கூடாதுல்ல. சோ நீ காலைல கூட விஜயகாந்த் சார் ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு கண்டவனி கெட்டவர் திட்டுறாங்க, திட்டிட்டு போங்க, ஐ டோன்ட் நோ. பட் ஒரு தவறான விஷயம் சொசைட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரேன்.